வணக்கம் மக்களே. ரீசெண்டாக நடந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஃபேமஸ் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக இந்தியா டுடே சேர்ந்த ராஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் வந்து தளபதியை மீட் பண்ணதை பற்றி பேசியிருக்காரு. அப்போ மீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தளபதிகிட்ட கேட்டிருக்காரு, நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் எதை எதிர்த்து போராட போகிறீங்க, எதை சொல்லி கேட்க போகிறீங்க மக்களிடம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தளபதி வந்து கிளியராகவே ஆன்சர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது, அந்த மாற்றமாக வந்து நான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கேட்டிருக்காரு, என்ன மாற்றத்தை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, மக்களே ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க, கரப்டட் பார்ட்டிஸ்க்கு ஓட்டு போட்டு போட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டேட் பார்ட்டிஸும் சரி, நேஷனல் பார்ட்டிஸ்க்கும் மாறாக வந்து நான் வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து தேவையானதை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மை தான். இப்போல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது தாவைக்கு வந்து பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க பாலிடிக்ஸில். தமிழ்நாட்டில் சரியான ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ரீச் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா போக போக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதற்கான தருணமும் வந்து பயங்கரமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து தமிழக மக்கள் வந்து பயங்கரமான ஒரு ரீச்சையும் இம்பாக்டையும் வந்து டிவிக்கேட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது டிவிக்கே திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை எலெக்ஷனில் சரியான ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதற்கு முக்கியமான காரணமே தளபதி தாவேகாவோட இம்பாக்ட் தான். ஸோ அதனால் வந்து இந்த எலெக்ஷன் காலகட்டங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. மக்கள் மாற்றத்தை தேடி வர்றாங்க. தாவேகாவும் மாற்றத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து இருக்குது. ஸோ எப்படி போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லதே நடக்கும், கான்ஃபிடண்டாக இருப்போம். வெற்றி நிச்சயம்.